Welcome back to Football Pitch. Derby week. அத்லெட்டிகோ மட்ரிட், ரியால் மட்ரிட், லாலிகாலேயே வந்து ஒரு பெரிய டார்பி, வெல் நோன் டார்பி. அதர் தேன் எல் கிளாசிகோனா இட் இஸ் த மட்ரிட் டார்பி. இந்த வாரம் அத்லெட்டிகோவும் ரியால் மட்ரிடும் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆஸ் அ ரியல் மட்ரிட் ஃபேனா நீங்க என்ன ஃபீலிங்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், அண்ட் லாஸ்ட் சீசன் நீங்க அத்லெட்டிக் ஆடினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து வாண்டாக்கு போனாலே வந்து ஒரு மாதிரி நர்வஸா தான் இருக்கும். ஏன்னா கடைசியா நாங்க லீக்ல தோத்தது வந்து வாண்டால தான். 3-1 தோத்தோம். ஒராட்டா பிரேஸ், அதுக்கப்புறம் கிரீஸ்மன் கோல். இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டார்ட்னு வச்சுக்கலாமே. போன தடவை வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணல நாங்க வாண்டாக்கு போகும்போது. போன தடவை கேம் வீக் 6ல போனோம் வாண்டாக்கு. இவ்வளவு பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணல. பட் என்னன்னா லைக் ஒரு மாதிரி ஷேக்கி ஸ்டார்ட் தான். பெல்லிங்கம் நிறைய லாஸ்ட் மினிட் கோல்லாம் அடிச்சு அப்படியே காப்பாத்திட்டே இருந்தாரு. இல்லாட்டி அந்த மேட்ச் எல்லாமே டிரா ஆயிருக்கும். 94th மினிட் கோல், 92nd மினிட் கோல் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து ஐ திங்க் பாயிண்ட்ஸ் இதை விட கூட போகணும்னு நினைக்கிறேன். ஒரு டிரால போனோமோ சம்திங் அந்த மாதிரி. போன தடவை அந்த வாண்டால தோத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ராப்பரா விளையாட ஆரம்பிச்சு என்டையர் லீக் ஜெயிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் முன்னாடியே லீக் ஜெயிச்சிட்டோம். பட் அந்த டெஃபீட் வந்து ஹர்ட் பண்ணிச்சு பிளேயர். அது கிளியரா தெரிஞ்சு. ஏன்னா நிறைய டிரா பண்ணிருக்கோம் வாண்டால. அந்த டிராலாம் ஓகே, 0-0 1-1 ஓகே தான். பட் இந்த டெஃபீட் 3-1 அப்படிங்கறதெல்லாம் அவுட் பிளே பண்ணி ஜெயிச்சாங்க போன தடவை அத்லெட்டிகோ மட்ரிட். ஸோ அது வந்து நிறைய பேர் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. பட் பிளேயர்ஸ் வந்து அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஆடி ஜெயிச்சிட்டாங்க. பார்ப்போம் இந்த தடவை என்ன. அதே மாதிரி கிட்டத்தட்ட கேம் வீக் 6 இந்த தடவை கேம் வீக் 8 எல்லாமே வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கு. தோத்தா வந்து பெரிய பாயிண்ட்ஸ் கேப். பார்சலோனா ஆடுறத பார்த்தா வந்து இது வந்து பெரிய பாயிண்ட்ஸ் கேப்பா இருக்கும். ஏன்னா பார்சலோனாக்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்கும் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா. ஸோ வந்து ஒரு 7 பாயிண்ட் குஷன் இது தோத்தா. ஸோ அதுக்குனால வந்து இப்ப எனக்கு என்ன ஒரு இதுனா, ஆன்சலோட்டி வந்து என்ன மைண்ட் செட்ல போவாரு, டிரா ஓகேவா? ஏன்னா டிரானால 2 பாயிண்ட் டிரா. ஸோ அது வந்து 6 பாயிண்ட்ஸ் குஷன் பார்சலோனாக்கு. அதுவுமே பெரிய குஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து என்ன மைண்ட் செட்ல போய் ஆடுவாங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு லீக் டேபிள் பாத்தீங்கன்னா வந்து ரியல் மட்ரிடும் அன்பீட்டன், அத்லெட்டிகோ மட்ரிடும் அன்பீட்டன், டிரா பண்ணியிருக்காங்க பட் இன்னும் தோக்கல. ஸோ வந்து ஆல்ரெடி பார்சா வந்து 6-6 மேட்சஸ் ஜெயிச்சு டாப்ல இருக்காங்க. ஸோ எனி ரிசல்ட் ஃபார் எனி டீம் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேம் வீக். அத்லெட்டிகோவும் அந்த டாப் 4th பொசிஷன்ல இருக்காங்க. பட் அந்த டாப் 2ல பிரேக் ஆகணும்னா அவங்களுக்கும் இது ஒரு மஸ்ட் வின் கேம். ரியல் மட்ரிட்க்கு அந்த கேப்பை க்ளோஸ் டவுன் பண்ணனால இது ஒரு மஸ்ட் வின் கேம். ஸோ ரெண்டு மேனேஜர்ஸும் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா இருக்கும். ஆமா, நிறைய லைனப் நம்ம லைனப் பார்த்துக்கலாம். ரியல் மேட்ரிட் லைனப் அப்படி சொல்றேன் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி. இப்போ ரொம்ப ஈஸி டு ப்ரெடிக்ட். எம்பாப்பே, ரொட்ரிகோ, வினிஷியஸ், அதுக்கப்புறம் 3 மேன் மிட்ஃபீல்ட் தான் ஆடுறாங்க இப்போதைக்கு. பெல்லிங்கம் லெஃப்ட் மிட்ஃபீல்டரா, பெல்லிங்கம், சௌமெனி, வால்வர்டே, மெண்டி, மெலேட்டா, ருடிகர், கார்வகால் வந்து போன மேட்ச் ஆடல. அலாவஸ் கூட ஆடல கார்வகால். ஐ திங்க் ஒரு மைனர் இஷ்யூ தான் சொல்லியிருக்காரு ஆன்சலோட்டி. கார்வகால் ஃபிட்டா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கார்வகால் வந்துருவாரு மேட்சுக்கு. கோட்டோவா கீப்பர். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. கூலர் சப்ல இருப்பார் கண்டிப்பா. கூலர் ஒரு 60th மினிட்ல உள்ள வர சான்ஸ் அதிகம். எஸ்பெஷலி நெல் அந்த மாதிரி கேம் ஸ்டேட் வந்து நெல் இருந்தா கூலர் ஏர்லியாவே இருக்க சான்ஸ் இருக்கு. இதுதான் ப்ரெடிக்ஷன். அத்லெட்டிகோ மட்ரிட்டுக்கு அத்லெட்டிகோ மட்ரிட் வந்து எனக்கு தெரிஞ்சு மெயினா இப்போ ஒரே மெயின் பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரைக்கர் 2 பேர் யார் ஆட போறாங்க. ஏன்னா நம்ம போன பழைய தெரியாது. அது வந்து காலையில எந்திரிச்சு அது ஒரு குழுக்கள் சிஸ்டம் தான். ஆமா, இன்னைக்கு 2 பேர் யாரு அப்படின்னு தான். ஏன்னா நம்ம எல்லா காம்பினேஷன்ஸும் பார்த்துட்டோம். அண்ட் நம்ம ரிவ்யூல பேசின மாதிரியே தான் சில காம்பினேஷன் தான் கிளிக் ஆகுது. லைக் அல்வரஸ் அண்ட் சோர்லாத் அந்த காம்பினேஷன் ஓகேவா இருந்துச்சு போன கேம்ல. இதுவே கிரீஸ்மேன் அண்ட் சோர்லாத் காம்பினேஷனும் ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. பட் அல்வரஸ் அண்ட் கிரீஸ்மேன் காம்பினேஷன் கொஞ்சம் லைட்டா ஷேக்கியா தான் இருந்துச்சு. பட் கன்சிடர் எல்லாம் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா அத்லெட்டிக்கோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு தான். அவங்க டிஃபென்சிவா இல்லை அவங்க பிரேக் டவுன் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து கிரீஸ்மன் அண்ட் சோர்லாத் ஸ்டார்ட் பண்றது தான் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆப்ஷனா தோணுது. ஸோ அதே மாதிரி மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்குன்னா
ராட்ரிகோ டிபால் இன்ஜர்டா இருக்காரு. ஸோ ராட்ரிகோ டிபால் இன்ஜர்டா இருக்கிறதுனால லொரென்டே வந்து ரைட் விங் பேக் ஸ்டார்ட் பண்ணாம மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணாரு போன மேட்ச். ஸோ போன மேட்ச் மிட்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா கேலகர், கொக்கே, லொரென்டே இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் அவங்க பேக் ஃபைவ்ல வந்து லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு அட்டாக் மைண்டட் பிளேயர் தான் ஆடுறாங்க. ஸோ இட் வில் பி எய்தர் லீனோ இல்லைன்னா ரிக்கெல்மே. ஸோ லீனோ தான் ஸ்டார்ட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரிக்கெல்மே வந்து மேபி லேட்டர் ஆன் வரலாம். அப்புறம் ரெனில்டோ ஒரு லெஃப்ட் சென்டர் பேக், அண்ட் தென் லெனார்மண்ட் திருப்பி வந்துருவாரு எனக்கு தெரிஞ்சு லைன் அப்ல. ஹிமினஸும் திருப்பி வந்துருவாரு. மொலினா தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரைட் விங் பேக் ஆடுவாரு, கன்சிடரிங் தட் மிட்ஃபீல்ட்ல அவங்களுக்கு பெருசா டெப்த் இல்ல. பிளஸ் யோரண்டேவா அவர் எப்பவுமே டிராப் பண்ண மாட்டாரு. யோரண்டேவா ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஆடிடுவார் யோரண்டேவா. ஸோ ஐ திங்க் மிட்ஃபீல்ட்ல ஆள் இல்லைன்னா யோரண்டே வாங்க போடு. எப்பவுமே செகண்ட் ஸ்ட்ரைக்கருக்கு ஆள் இல்லைன்னா யோரண்டே வாங்க போட்டுருவாரு. யோரண்டே ஆடாம இருக்க மாட்டாரு. ஸோ ஐ திங்க் ஃபிட்டா இருந்தா யோரண்டே ஆடிடுவார். ஸோ ஐ திங்க் இதுதான் ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபார்மேஷன் தான் ஆடுவார்னு தோணும். ஐ திங்க் சப் வந்து ஃபீஃபா சப் மாதிரி தான் பண்றாரு சில மேட்ச்லாம். லைக் லினோவை தூக்கிட்டு ரெக்கல் மேயா போடுறது ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஒரு ரைட் விங் பேக் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் இந்த மாதிரி தான் பண்றாரு. பாப்போம். பாப்லோ பாரியஸ் என்னன்னா, பாப்லோ பாரியஸ் ஆக்சுவலா நான் நிறைய ஆடி பாரியோஸும் இன்ஜர்ட் தான். இன்ஜோர்ட் தான். அதுதான். பட் ஸ்டில் ஐ திங்க் ஆப்ஷன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாருங்க. மிட்ஃபீல்ட்லாம் எப்படியும் பண்ணி ஏதாவது மேனேஜ் பண்ணுவாரு. நம்ம அப்படியே வந்து டாக்டிக்கல் செட்டப்னு பார்த்தோம்னா மட்ரிடுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே 4-3-3 பென்சமா இருந்தப்போ என்ன சிஸ்டம் ஆடினாங்களோ அதுதான் ஆடுறாங்க. ஸோ வந்து எம்பாப்பேயும் கொஞ்சம் பென்சமா ரோல் மாதிரி தான் கொஞ்சம் ஆடிட்டு இருக்காரு. தவிர நிறைய கிறிஸ்டியானோ ரொனால்டோட நிறைய கம்பேரிசன் இருந்தாலும் அந்த மாதிரி ஆடல, வைடா ஆடல, கொஞ்சம் சென்டர்ல தான் ஆடுறாரு எம்பாப்பே. ஸோ எம்பாப்பைய வந்து ரொம்ப ஃபீட் பண்ண ட்ரை பண்ணல ஆக்சுவலா அவங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலண்ட் சிட்டில எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்டையர் எல்லா பில்டப்பும் ஹாலண்டோட தான் போய் முடியுது. பட் அந்த மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணல. வினிஷியஸ் நிறைய பொசிஷன் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ பெல்லிங்ஹாமும் போன மேட்ச்ல அலாவஸ் கூட பார்த்தோம்னா பெல்லிங்ஹாம் வந்து கொஞ்சம் ஒரு அசிஸ்ட்லாம் பண்ணார். பெல்லிங்ஹாம் கொஞ்சம் ஃபார்வர்டா வரும்போது வினிஷியஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாரு. ஏன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடக்கூடாது அங்க அப்படிங்கிறதுனால. நம்பர்ஸ் அட்டாக்ல வந்து மோர் தேன் 3 கமிட் பண்ண கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆன்சலோட். ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதாயிடக்கூடாது அப்படின்னா அட்டாக்ல 4 பேர்ல பெல்லிங்ஹாம், எம்பாப்பே, ரொட்ரிகோ, வினிஷியஸ்ல இவங்க 4 பேர்ல 3 பேரை வச்சே கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் பாப்போம் அந்த மாதிரி அட்டாக் பண்ணி இவங்க டிஃபென்ஸை பிரேக் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பட் சௌமணி ரொம்ப நல்லா ஆடுறாரு. சௌமணி வந்து பிளே நல்லா டிக்டேட் பண்றாரு. ஏரியல் டியூவல்னு பார்த்தோம்னா சௌமணி நல்லா டாமினேட் பண்றாரு ஏரியல் டியூவல்லாம். ஸோ வந்து ஓவராலா எல்லாமே அவரோட கேம் பிளே வந்து நல்லா ஒரு வெல் ரவுண்டடா இருக்கு அவரோட என்டையர் கேம் பிளே. ஸோ சௌமணி எப்படி ஆடுறாருங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். மேட்ச்ல வந்து அவுட்கம்ல வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும். இதுவே வந்து நீங்க அத்லெட்டிக்கோட கேம் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து ஓவர் த இயர்ஸ் என்னதான் வந்து ஒரு சிமியோனிக்கு ஒரு டிஃபென்சிவ் கோச்னு ஒரு டேக் கொடுத்திருந்தாலும் அவரோட அட்டாக்கிங் ஸ்டைல் வந்து இருக்கும். அவங்க கேம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிஃபெண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீசன் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். சாரி, நிறைய பேர் அதாவது அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து 38 கேம்ல ஹைலைட் மேஜரா அவுட் சைட் த ஸ்பெயின் ஃபாலோ பண்றாங்க. மேஜரா பாக்குற மேட்ச் வந்து மேட்ரிட் டெர்பி, எல் கிளாசிக். அத்லெட்டிகோ வந்து இந்த 2 மேட்ச்லயும் டிஃபென்சிவ் மைண்ட்ல தான் ஆடுவாங்க. பட் இதை பார்த்துட்டு நீங்க வந்து அத்லெட்டிகோ அந்த பழைய அத்லெட்டிகோ பஸ் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அத்லெட்டிகோ மாறி வந்து லைக் என்ன சொல்றது ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி மாறி. ஸோ வந்து அத்லெட்டிகோ வந்து இப்போ ப்ராப்பரான ஸ்டைல் ஆடுறாங்க. சாரி, கண்ட்ரி இப்போ வந்து ஒரு அட்டாக்கிங். அதுதான் அவங்க வந்து போன கொஞ்சம் சீசனாவே இல்ல, கடைசியா வந்து அவங்க டைட்டில் அடிச்ச சீசன்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. அட்டாக்கிங் ஸ்டைல் ஆட ட்ரை பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் பொசிஷன்லாம் வச்சு ஆட மாட்டாரு, பட் கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்டைல், ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. அது இந்த சீசனும் நல்லா எவிடென்ட்டா இருக்கு. அவங்க டீம் பாத்தீங்கன்னாலே வந்து ஃபுல் பேக்ஸ் நல்லா இன்வால்வ் ஆகி ஆடுறாங்க. அவங்க பெஸ்ட் பிளேயர் இன் அத்லெட்டிகோ மேட்ரிட் சோஃபார் தி சீசன் லொரென்டே பாத்தீங்கன்னா விங் பேக்ல ஆடினாலும் சரி, மிட்ஃபீல்ட் ஆடினாலும் சரி, அந்த வைடா போய் சான்ஸ் கிரியேட் பண்றது அவங்க நிறைய பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்ஜி லீனோ வந்து ட்ரெடிஷ்னலி ஒரு விங்கர் தான். ஆனா நீங்க லைன் அப்ல பாத்தீங்கன்னா அவர் லெஃப்ட் விங் பேக்ல போட்டிருப்பாரு. அதுவும் ஒரு அட்டாக்கிங் இதுதான். ஏன்னா ஃபியூ இயர்ஸ் அகோ பாத்தீங்கன்னா கராஸ்கோ ஆடிட்டு இருந்தாரு அந்த ரோல். ஸோ கராஸ்கோட ரோல் தான் வந்து இப்போ இவங்க ஆடுறாங்க, சர்ஜி லீனோ ஆடுறாங்க. ஸோ
இப்போ பாத்தீங்கன்னா அத்லெட்டிகோ மட்ரிட் வந்து மெயினா 2 விதமா கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒன்னா மிட்ஃபீல்ட்ல ரஷ் பண்ணிட்டு வைட்ல ஆடி கிராஸ் போட்டு சோர்லாத்க்கு சான்சஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்லனா மிட்ஃபீல்டும் வந்து கிரியேட் பண்றாங்க. இது வந்து நம்ம ஒரு லைக் ஃபுல்லா மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அட் டைம்ஸ் கானர் கேலகரும் சரி, கொக்கேவும் சரி, அந்த லேட் ரன்ஸ் இந்த பாக்ஸ் கொடுத்து அவங்களும் நிறைய கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த சீசன். ஸோ அதுவும் வந்து ஒரு த்ரெட் ரியல் மேட்ரிட் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து பேட்டில் ஆஃப் மிட்ஃபீல்டு தான். ஏன்னா நம்ம ஒரு வீக்னஸ்ன்னு சொன்னா ரியல் மேட்ரிட்க்கு மிட்ஃபீல்டு தான் வந்து இந்த சீசன் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் வீக்னஸா இருந்திருக்கு. ஏன்னா வந்து 2 பேர் மேலதான் ஓவர் ரிலையண்டா இருக்கு. வால்வர்டேவும் சரி, சோமினியும் சரி. அவங்க மட்டும் டிஃபென்சிவா ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க, இல்ல அட்டாக் பண்ணி ரொம்ப ஃபார்வர்டா கமிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அத்லெட்டிகோ மிட்ஃபீல்ட் வந்து வாக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எப்பவுமே வந்து சாரி நான் வந்து பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எப்பவுமே வந்து பேட்டர் பண்ணுவாங்க மிட்ஃபீல்ட்ல நிறைய சஃபர் ஆகும். நாங்க வந்து எப்பெல்லாம் வாண்டாக்கு போறோமோ அப்பெல்லாம் மிட்ஃபீல்ட்ல சஃபர் ஆகும். ஒரு ஃபேஸ் இருக்கும், அவங்க வந்து அவங்களோட ப்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவாங்க டீம் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு. பட் அந்த ஃபேஸ்ல கோல் கன்சீட் பண்ணாம போகணும். இந்த மேட்ச்லயே அந்த ஃபேஸ் வரும். ஏன்னா இப்ப மட்ரிட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி மிட்ஃபீல்ட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, பட் கொஹெசிவா ஆடல. ஸோ வந்து அந்த சஃபர் பண்ண ரெடியா இருக்கும். அதுதான் வாண்டாக்கு போனா அதுதான். நீங்க ஒரு மேட்ச் சொன்னீங்க அந்த மிட்ஃபீல்டு பேட்டில் ஆஃப் மிட்ஃபீல்டு தான். எனக்கும் அதான் தோணுது. மிட்ஃபீல்டு பேட்டில் ஆஃப் மிட்ஃபீல்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் இது. ஐ திங்க் இன்னொரு மேஜர் இது என்னன்னா, எப்போ சொல்றதுதான் லைக் எல்லாருமே விங்ல நல்லா எம்பாப்பே, ரொட்ரிகோ, வினிஷியஸ், பெல்லிங்காமும் விங்ல இருந்து கிரியேட் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ அந்த லெஃப்ட் விங் அண்ட் அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து டிஃபெண்ட் பண்றாங்க அத்லெட்டிக்ங்கிறது மேட்ச்ல. மொலினா நல்ல டிஃபெண்டர், அவங்க தெரியும், அர்ஜென்டினாக்கெல்லாம் பார்த்துருக்கோம். மொலினா நல்ல டிஃபெண்டர். பிளஸ் அந்த சைட் ஜிமனஸ் ஆடினாலும் லேனார்மன் ஆடினாலும் நல்ல பேட்டில் இருக்கும். இவங்க 2 பேருமே டபுள் அப் பண்ணுவாங்க. யார் அங்க ஆடினாலும், இப்போ வினிஷியஸ் ஆடினாலோ இல்ல வினிஷியஸ் பெல்லிங்கம் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணாலோ அவங்கள வந்து கம்பைன் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ராதர் தேன் லைக் பின்னாடி போய் உட்காந்துருக்கிறத விட பழைய அட்லெட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அப்படியே இவங்க வந்து ஆக்டிவா பிரஸ் பண்ணி ஆட விடாம ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் வந்து பொசிஷன் வந்து அட்லெட் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணா கூட நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன் ஆக்சுவலா அந்த மேட்ச்ல. ஆனா பொசிஷன் மெயின்டைன் கொக்கையால நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், டெம்போ டிக்டேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஓரளவுக்கு பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பொசிஷன் வந்து ஒரு ஈக்குவலா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் 60-40 தான். கேமுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் 60-40, 65-35 தான். அந்த மாதிரி அட்லெட்டி இல்ல இப்பெல்லாம். ஸோ வந்து அதுதான் குயிக்கா நம்ம அப்படியே ஒரு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் மாதிரி பாத்திரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியும் உங்களுக்கு பாக்ஸ் வெளிய இருந்து எப்படியும் பாக்ஸுக்கு வெளியே டைவ் அடிச்சு உங்களுக்கு ஒரு பெனல்டி கொடுத்து கோல் அடிக்கதான் போறீங்க. அதனால வந்து நான் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் சொல்லாலும் எப்படியும் அதை விட ஒரு கோல் ஜாஸ்தியா ரியல் மேட்ரிட்க்கு தான் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஒரு ஆனஸ்டான ப்ரெடிக்ஷன் சொன்னோம்னா ஐ திங்க் இந்த கேம் வந்து 1-1 இஸ் a decent score. ஐ திங்க் எனக்கு என்னமோ கோல் இருக்கும்னு தோணுது. பட் வின்னர் யாருன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. 2-2 நினைக்கிறேன். ஐ திங்க் கோல் இருக்கும்னு தோணுது. எனக்கு என்னமோ அட்லெட்டி வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க இப்பெல்லாம். ஸோ ஐ திங்க் கோல் கன்சீட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாண்டானா கூட அட்டாக் பண்ணி கோல் போட்டுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். 2 அட்டாக்கர் யாரும் வாங்கியிருக்காங்க, ஆல்வரஸ், சோர்லாத் யாரும் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேரும் வாங்கி திரும்பி பஸ் போட்டு நாங்க லீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்லெட்டி பயங்கரமா அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ ஐ திங்க் வந்து 2-2 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கவலையே இல்லை. பெனால்டி வந்து ஒண்ணுமே இல்ல, பிச்சுக்கு நடுவுல விழுந்து பெனால்டி கூட ஜெயிச்சா கூட நான் வந்து எனக்கு வந்து கவலையே கிடையாது. அது கவலை அப்போசிஷனுக்கு. எனக்கு கவலை கிடையாது. எங்க விழுந்தாலும் எனக்கு பெனால்டி வந்தா ஓகே. சரி, ஓகே. இதோட அதுக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட இந்த ப்ரிவியூவை பார்ப்போம். மேட்சுக்கு அப்புறம் இந்த மேட்சை பத்தி பேசலாம். நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க.